ரெட் டென்னிஸ் பால் ப்ளே பண்ணுற ஐட்டம்ஸ் இது 1900 வருது. இது அன்றைக்கி டிஸ்கவுண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 950 வரும். இது ஸ்டிச் பால் ஐட்டம் 2800 வருது சார். 2800 அந்த டேட்டில் எடுத்திங்கன்னா 2000 கொடுக்கும். ஜூனியர் கிட்டு ஓகே சார். சைஸ் வந்து 4 இது 1500 வருது. ஓகே சார். அந்த 24th கம்மிங் சண்டே ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 900 கொடுக்கும். ஹாய் எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடித்தமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தீங்கனாலும் ஸ்போர்ட்ஸ் விமனாக இருந்தீங்கனாலும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே பிடித்தமான ஒரு வீடியோ. இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவாடி ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபுரம், அதாவது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஜோதிபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கடை வந்து அமைச்சிருக்காங்க. இது பார்க்க கடை மாதிரி இல்லைங்க, கடல் மாதிரி இருக்குது. அவ்வளோ திங்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடித்தமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ உள்ளே வாங்க, அவங்க என்னென்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன காஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார், உங்கள் பேருங்க சார்? விஜய். என்னென்ன மாதிரியான ஆஃபர், என்னென்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். சார் இது ஜூனியர் கிட்டு. ஓகே சார். சைஸ் வந்து 4 இது 1500. ஓகே சார். அந்த 24th கம்மிங் சண்டே ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 900 கொடுக்கும். 900. ஸோ வியூவர்ஸ் பாருங்க, இது ஜூனியர் கிட்டுன்னு சொல்கிறாரு. ஜூனியர் கிட் 1500 ஒருத்துள்ள இந்த பேட் வந்து பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இது லெதர் பிளாக் ப்ளே பண்ணுறது தான். ஓகே சார். நெக்ஸ்ட் சார், இது ரெட் டென்னிஸ் பால் ப்ளே பண்ணுற ஐட்டம்ஸ் இது 1900 வருது. இது அன்றைக்கி டிஸ்கவுண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 950 வரும். ஓகே. இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து எடுக்கக்கூடிய இந்த பேட் வந்து நீங்களே சீசன் பண்ணி கொடுத்துருவீங்களா? அப்படி சார்? எஸ் சார், ஃப்ரீ சீசன். இப்போ நீங்கள் வாங்குறாங்கன்னா எவ்வளோ டேஸ் கழிச்சு? 3 days சீசன் பண்ணி கொடுக்கும். இது வந்து என்ன ரேட்டிங் சார்? 1900. கம்மிங் சண்டே மட்டும் உங்களுக்கு 950 வரும். 950 பாதி ரேட்டுக்கு நீங்கள் பாதி ரேட்டுக்கு அப்படியே வரும். சூப்பர் சார். நெக்ஸ்ட் சார், இது ஸ்டிச் பால் ஐட்டம். இது என்ன ரேட் வருது சார்? 2800 வருது சார். 2800. இது பாதியாக நீங்கள் வந்துட்டு இது வந்து உங்களுக்கு அந்த டேட்டில் எடுத்திங்கன்னா 2000 கொடுக்கும். 2000 800 டிஸ்கவுண்ட் வரும். லெஸ் பண்ணி வரும். அனதர் ஐட்டம் பிளாக் மேம்பா. ரெட் டென்னிஸ் பால்க்குனே நியூ மேக்கிங் இது. இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது இதுதான். இது வித்து ஸ்லாட்டும் வரும், வித்தவுட் ஸ்லாட்டும் வருது. இது ஸ்லாட் ஐட்டம். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? இது வெயிட்லெஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது ரெண்டுமே ஸ்லாட் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி பேட்டோட வெயிட் 1 kg தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போதே தெரியும். ஆமாம், ஈஸியாக நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம் பால். பிளேட் வந்து 36 inch வருது. இருக்கிறதுல ரெட் டென்னிஸ்க்கு இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது இந்த ஐட்டம் தான். இது என்ன ரேட்டு கொடுக்குறீங்க சார்? இது 2100 கொடுத்துட்ருக்கு. இப்போது அந்த டேக்கு ஆஃபர் வந்தாங்கன்னா 1600 கொடுத்துரும். பாதியாக நீங்கள் அதாவது 900 ருபீஸ் லெஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது டாப் கிரேடு ரெட் டென்னிஸ் ஐட்டம் தான். டாப் கிரேடு காஷ்மீரியில் வரும். காஷ்மீரில் இதே ஸ்லாட்டடு. என்ன ரேட்டிங் சார்? 900 கிராம் தான். 3300 ரூபா ஆகுது. 3300 ரூபா. சண்டே ஆஃபர் 2500. ஓகே சார். இந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூவ் வந்துட்டு நீங்கள் என்ன ரேட் சொன்னீங்க சார்? இதெல்லாம் இது வித்தவுட். இது பிளைன் ஐட்டம். இது ஸ்கூப் ஐட்டம். சார் இதில் வந்து பால் போட்டுச்சுன்னா போகுங்களா சார்? ஃபஸ்ட் கிளாஸாக ஃபினிஷிங். ஸோ நார்மல் பேட்டுக்கும் இது வந்து ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா இப்போ நார்மல் பேட்டுக்கு அந்த மாதிரி பேட் எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் வெயிட் இருக்கும். ஆமாம் சார். அப்போ இப்போ இருக்க பசங்களால் தூக்கி விளாட முடியாது. இது வெயிட்லெஸ்ஸாக ஜாஸ்தியாக இருக்கும்போது ஸ்விங் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். நல்லா அதிகமாகவே இருக்கும். இப்போ மூவிங் நல்லா போயிட்டு இருக்கு. இது ஃபாஸ்ட் மூவிங் போயிட்டு இருக்கு. இது குழந்தைங்களுக்காக வந்துருக்கிற ஐட்டம் ஃபைபர். இதுவும் ரெட் டென்னிஸ் பால் விளாட்ற ஐட்டம். வெயிட்டே இல்லைங்களா சார்? இது 600 கிராம் தான் இருக்கும் டோட்டலாகவே. ஹெவி ஃபைபர். பெரியவங்க விளாட்லாம். ஆனால் மேக்ஸிக்கு என்னால் டாலர் பண்ண மாட்டாங்க. ஆனால் பேபிஸ்க்கு இப்போ ஒரு 10 years ஸ்கூலில் இருக்கிறவங்களாம் சாலிட் எடுத்து விளாட்றாங்க. என்ன ரேட்டிங் சார் இது? 1100. சண்டே ஆஃபர் 800 கொடுக்கும். 300 லெஸ் பண்ணுறீங்க. 300 லெஸ் பண்ணுறோம். சூப்பர் சார். சின்ன குழந்தைங்களுக்கான ஐட்டம் வந்து 420, 390. சும்மா ரப்பர் பால் விளையாடுறதுக்காக அந்த ஐட்டம்ஸில் கொடுத்துட்ருக்குறோம். இதுலேயும் லெஸ் பண்ணுறீங்களா சார்? அன்றைக்கி டேட்டில் 50 rupees கம்மியாக இருக்கும். சரி.
பேடெல்லாம் என்ன ரேட் வருதுங்க சார்? என்ன கம்பெனி பேட் கொடுக்குறீங்க? ஆர்கே கொடுத்துட்ருக்குறோம். எஸ்எஸ்சிஎஸ்ஜியில் இன்னொரு 1 or 2 days. ஆர்கேங்களா? ஆர்கே வித் ஸ்டீல் கார்டோட வரும் ஃப்ரண்ட். என்ன ரேட்டுங்க சார் இது? இது 930 வரும். ஆஃபர் ஏதாவது இருக்குங்களா சார்? 10% டிஸ்கவுண்ட். இப்போ பால்ஸ் ஐட்டம் நம்ம டேரெக்டாகவே ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ஓன் பிராண்டட் ஐகானிக் ரெட் டென்னிஸ் பால். விக்கி நிவியாவோட ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த ஐட்டம். இந்த ஐட்டம் ஆமாம் என்ன ரேட்டுங்க சார் இது? சார் ஆஃப் டசன் 330. ஹோல்சேல்லையும் நீங்கள் கொடுக்குறீங்க? ஹோல்சேலில் தான் கொடுக்குறோம். ஆஃப் டசன் 330 கொடுக்குறது. ஓகே சார். இது ஒன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லைனா இமீடியட் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த கம்பெனி விக்கின்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி ஃபஸ்ட் கிளாஸாக மூவ் ஆகிங்க. பவுன்சிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது இல்லைங்களா? ஸோ இது டென்னிஸ் பால். டென்னிஸ் பால், ரெட் டென்னிஸ் பால். கிரிக்கெட் ஹேங்கிங் பால் இருக்குது. ஓகே சார். கார்க் பால் இருக்குது. ஸ்டெம்பர் பால் ஐட்டம்ஸ் இருக்குது. கார்க் பால் இருக்குது. ஸோ நம்ம ஏரியாஸில் எல்லாம் கார்க் பால் தான் அதிகமாக. நீங்கள் ஒரு பிளேயர் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இது என்ன ரேட்டு கொடுக்குறீங்க சார்? சார் 70 கொடுத்துட்ருக்குறோம். பல்காக வாங்கினா ஏதாவது லெஸ் பண்ணுவீங்களா சார்? 5 rupees லெஸ் ஆகும் சார் பெர் பால். ஸோ வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. விளையாடக்கூடிய பிளேயர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெல்மெட்டு. இதுவும் ஆர்கேவோட பிராண்டு தான் சார். லைட் வெயிட்டு. இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங்கில் இதை ரொம்ப லோ ப்ரைஸில் ஃபாஸ்ட் மூவிங்க போயிட்டு இருக்கு சார். இது முன்னாடி இந்த கார்டு ஐட்டம்ஸ் அது தனியாக இருக்குது சார். கிட்ட தனியாக வரும். ஓகே. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம கார்டு. அது வந்து ஃபுட்பால் ஷின் பேட் ஐட்டம்ஸு. ஓ சரி. இதெல்லாம் சின்ன குழந்தைங்க விளையாடக்கூடிய. இது பால் பேட்மிண்டன் பால்ஸ். பால்ஸ் அதோட ரப்பர் பால்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ரப்பர் பால் கொடுத்துருக்கீங்க. இது வெளியே எம்ஆர்பி வந்து 35 போயிட்டு இருக்கு. நாங்கள் 30 கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் 5 ரூபா லெஸ் பண்ணி 5 ரூபா லெஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். ட்ராஃபிஸ் வந்து டோட்டலாகவே நாங்கள் ஹோல்சேல் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரீட்டெயிலே கிடையாது. டேரெக்ட் எல்லாம் ஹோல்சேல் மட்டும்தான், ரீட்டெயில் கிடையாது இதில். இந்த ட்ராஃபிலாம் என்ன ரேட் வருது சார்? இது 2000 வரும். இந்த ட்ராஃபி 2000 வரும். இந்த மாதிரி ஹைட்டட் வரதில் வந்து காம்போ ஆஃபர்னு இருக்குது தனியாக. 5 அடி 5 feet 4 feet 3 feet 3 feetனு வருது. வெறும் 12,000 13,000 கொடுக்கும். 4 ட்ராஃபி சேர்ந்து நான் அந்த ட்ரைக்கை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரிஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் என்ன ரேட் வருங்க சார்? இது 90 rupees வரும் சார். 90 rupees வரும். ஸோ இது சார் 180. ஸோ இந்த ட்ராஃபிலாம் சார் 50-60. 50-60. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடத்துகிறாங்கன்னா இந்த மாதிரி ட்ராஃபிஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி வாங்குறாங்க. நம்ம அதனால் ரீட்டெயிலே கை வைக்கிறதில்ல, எல்லாம் டோட்டலாகவே இது ஹோல்சேல் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ட்ராஃபிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் என்ன ரேட் வருது சார்? இதெல்லாம் காம்போ ஆஃபரில் வருது. இது காம்போ ஆஃபரில் போடும்போது உங்களுக்கு 15,000 வரும். 4 ட்ராஃபி சேர்ந்து 5 feet 4 feet 3 feet 3 feet எல்லாம் 4 ஃபெட்டர் சேர்ந்து நான் உங்களுக்கு அந்த காம்போ ஆஃபரில் தான் வருது. ஸோ ட்ராஃபிஸ் வந்து நீங்கள் எண்ணில் அடங்காத ட்ராஃபிஸ் வச்சுருக்கீங்க. என்ன ட்ராஃபிஸ் வேணுமோ நீங்கள் இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கண்டிப்பாக. ஸோ வியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு எந்தெந்த மாதிரி ட்ராஃபிஸ் வேணுமோ எல்லா ட்ராஃபிஸுமே இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே வந்து இது ஆஃபர் இருக்குங்களா சார் ட்ராஃபிஸ்லாம்? ட்ராஃபிஸ்க்கு வந்து சண்டேன்னு மட்டும் இல்லை, இயர் ஃபுல்லாக வந்தாலுமே டேரெக்ட் ஹோல்சேல் மட்டும்தான். ஓகே சார். சின்ன சின்ன கடைகள் இருந்தாலும் நீங்கள் ஹோல்சேல் கொடுக்குறீங்க? டேரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்கும். சரி. எங்கள்கிட்ட வாங்கி தான் அங்கே போயிட்டு சரி. ஏன்னா இங்கே சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோயம்புத்தூர் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விளையாடக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சரியாக கிடைக்கிறதே இல்லை. அதனால் கோயம்புத்தூர் தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சர்க்கிளில் வந்து நீங்கள் தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் கடையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இந்த கடையை வச்சுருந்தீங்களா சார்? இதுதான் ஃபஸ்ட் டைம்? 8 years ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். 3 பிரான்ச்சாக இருந்துச்சு. இப்போ ஒரே பிரான்ச்சாக ஓப்பன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். சரி. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குங்க சார்? கரெக்டாக நம்ம வீரபாண்டி டு ஜோதிபுரம் லேண்ட்மார்க், கோயம்புத்தூர் ரோட்டில் வீரபாண்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியரஸ்ட் ஒரு 300 மீட்டர் வந்தீங்கன்னா இந்த லேண்ட்மார்க்கில் லெஃப்ட் சைடே இருக்கும். மேற்குளத்தில் இருக்கிற லெஃப்ட் சைடு, கோயம்புத்தூர்ல இருந்தால் ரைட் சைடு. சார் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் சொன்னீங்கன்னா பார்க்கக்கூடிய ஏதாவது வியூஸ் வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணி எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம். ஓகே. 9843344857.
இந்த நம்பருக்கு கால் பண்ணால் ஃபர்தர் எல்லா டீட்டெயில்ஸும் லேண்ட்மார்க் லொக்கேஷனாக இருக்கட்டும். ஜெர்சி மேனுஃபேக்சரிங் தனியாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸ்கூல்ஸு காலேஜஸ் கொடுக்குறீங்களா சார்? மேட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கிரிக்கெட் மேட்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். கார் மேட் இருக்குது, நார்மல் மேட் இருக்குது. என்ன ரேட்டிங் சார்? ஆஃப் மேட் ஃபுல் மேட் என்ன ரேட் வருது? ஆஃப் மேட் வந்து ஸ்டார்டிங் வந்து 9,000, ஃபுல் மேட் வந்து 12,000 ஸ்டார்டிங். பேசிக் ரேஞ்சு தான் பொறுத்து. அது கொஞ்சம் டாப் குவாலிட்டிலாம் போயிட்டீங்கன்னா 16,000 17,000 அந்த ரேட்டுக்கு போயிடும் ஃபுல் மேட்டெல்லாம். ஸோ க்ளவுலாம் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி லைக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறது தனியாக. அவங்க இண்டிவிஜுவல் நேம், நம்பர், ஸ்போர்ட்ஸ் என்ன ஸ்போர்ட்ஸ் நேமு அவங்க எப்படி லைக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். 285. அதாவது ரெண்டுமே சேர்ந்து வந்துடுங்களா? ரெண்டுமே போத்தாக வேணும்னா 350 வரும். வித் ஷார்ட்ஸோடு வந்துடும். வாலிபால் நிவியா காஸ்கோ இருக்குது. ஃபுட்பால்லேயும் அதே ஐட்டம்ஸ் இருக்குது. மோல்டட் ஐட்டம்ஸ் அக்காலம் வரும், காஸ்கோ அக்காலம் அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துடுதில்ல உங்களுக்கு. பேட்டிங் க்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கே கம்பெனி இருக்குது. பார்க்கலாம். இது ஜூனியர் கிட்டு, லைட் வெயிட்டு, லோ ப்ரைஸ். என்ன ரேட்டிங் சார் இது? ஜஸ்ட் 500. இந்த கிட்ட வந்து 500 வரும். பார்த்தீங்கன்னா நம்ம க்ளவ் போடாமல் பேட் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரிஸ்க்கு தான். ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு 500 ஒர்த்தான ஆஃபர் தான். ஜிம்முக்கு யூஸ் பண்ணுற ஹேண்ட் கிரிப் கிட் இது டோட்டலாக கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். சைக்கிளிங் கிட்டு, ஸ்கிப்பிங் ரோப்ஸு. இது கிரிக்கெட் பேட்டுக்கு ட்ரெண்டு இப்போது போயிட்டுருக்கிறது ரிங் கிரிப்பு. பேட்டுக்கான மேலே கிரிப்பு கொடுத்துட்ருக்குறோம். இது ஹேண்ட் கிரிப்பு. குஷன்லேயும் இருக்குது, நார்மல் உட்டன்லேயும் இருக்குது. செஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, ஆங்கிள் சாக்ஸ் இருக்குது, எல்போ, ஸ்கேட்டிங்ஸு, ஷட்டில் ராக்கெட்டில் யோனக்ஸு, லீனிங்கு, அபேக்ஸு. என்ன ரேட் வருது சார்? வித்தவுட் ஜாயிண்ட் அனதர் பிராண்ட் இது ஒயிட் கோல்டுன்னு. இது 650 கொடுக்குறோம் வித்தவுட் ஜாயிண்ட். சார் நம்ம சண்டேக்கு வந்து இதுலேயும் அதை ஆஃபர் பண்ணியிருக்கீங்க? கம்பல்சரி ஆஃபர் இருக்குது சார். 650 உங்களுக்கு 500 கொடுத்துருவோம். 150 வந்து லெஸ் பண்ணுறீங்க. 150 பேர் பேட்டுக்கு லெஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய பால் வந்துட்டு என்ன ரேட் வருது? பாக்ஸே 150, 10 பீசஸ் வரும். 10 பீசஸ் இருக்கும். 150 கொடுக்குறாங்க. இது கிரிக்கெட் பிளேயர் யூஸ் பண்ணுற டென்னிஸ் பால்ஸ். இதுக்குன்னு தனியாக வருது. 180 பேர் பாக்ஸ். 3 பால்ஸ் இருக்கும். 3 பால்ஸ் இருக்கும். இது ஜிம் எக்யூப்மெண்ட் தான், கிரிப் ஐட்டம்ஸ். ஷட்டில் கெட்டிங்ஸும் இங்கே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருவோம். ரீகெட்டிங்கில் இங்கேயே முடிச்சு கொடுப்போம். சரி. இப்போ சீசன் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிக்கெட் பேட்டுக்கு வந்து 3 டேஸ் நீங்கள் டைம் எடுத்துக்கிறீங்க. 3 டேஸ் நார்மல் சீசனிங்காக இருக்கட்டும், இல்லை ஆயில் சீசனிங்காக இருக்கட்டும், 3 டேஸ் மஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு பேட்டில் வந்து ப்ளே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் பண்ணிட்டு விளையாடுறக்கும் நார்மலாக சீசன் பண்ணாமல் விளையாடுறக்கும் டிஃப்ரென்ஷியேட் இருக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா நார்மலாக விளையாடும் போது அது கண்டிப்பாக அது ஒரு ஷார்ட். ஏன்னா ஒரு சில பேட் வந்து டேரெக்டாக கம்பெனிலேருந்து வரும்போது ரெடி டு ப்ளே சீசனிங் வந்துடும். ஓகே சார். இப்போ நிறைய பேட் வந்து காஷ்மீர் ரோலில் அப்படி வராது. அப்போ நிறைய கஸ்டமர் காஷ்மீர் ரோலில் லைக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு நம்ம சீசனிங் பண்ணி கொடுத்தா தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அவங்களுக்கு. சரிங்க சார். நீங்கள் சண்டே வந்து ஓப்பன் பண்ணுறதா சொன்னீங்க. ஆமாம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு நீங்கள் இந்த சேனல் வழியாக ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள் சார். வரக்கூடிய வியூவர்ஸ்க்கு டவுனில் போனால் தான் ரேட் கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தை ஃபஸ்ட்டு மறந்துடுங்க. உங்களுக்கு நேரஸ்ட்டாக சிவானி ஸ்போர்ட்ஸ் இருக்கிறோம். டவுனை விட ஒவ்வொரு பொருளுக்குமே 100 ரூபாலேருந்து 200 ரூபா கம்மியாக கொடுக்குறோம். எங்களை நம்பி வாங்க, சந்தோஷமாக போவாங்க. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரிவ்யூ நம்ம பார்த்தேங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த கடையுடைய லொக்கேஷனும் ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுச்சுன்னா நிச்சயமாக வந்து இந்த கடையை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மற்றும் ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.